சமாதான கர்த்தர் என்கிற தலைப்பின் கீழாக நம்முடைய காரியத்தை பார்க்க இருக்கிறோம். சமாதான கர்த்தர், இது எல்லாரும் நமக்கு தெரியாததா? நம்ம தான் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அவருடைய காரியம் சமாதானம். சமாதானம் இன்னைக்கு ஆராதனையில பார்த்தோம். சமாதான உடன்படிக்கை செய்திருக்கிற தேவன் அநேக காரியங்களை நம்ம இன்னும் அறிய வேண்டிய பிரகாரம் நாம் அறியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் அறிய வேண்டிய பிரகாரம் அறியவில்லை. தேவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குள்ளாய் ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் பிறக்கும் பொழுது உன்னதங்கள் வானத்திலே தூதர்கள் தோன்றி அவர்கள் எக்கால சத்தமிட்டு புரக்ளைம் பண்ணி சொல்கிறார்கள், வானத்துக்கும் பூமிக்குமான உறவு உண்டாகும்படியாக. என்ன சொல்றாங்க? எல்லா மனுஷருக்கும் நல்ல செய்தி. என்ன நல்ல செய்தி? இதோ உன்னதங்களிலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மீது பிரியம் உண்டாவதாக. இயேசு பிரவேசித்ததின் பேசிக் நோக்கமே மனுக்குலத்தை பரலோகமும் மனுக்குலமும் இணைக்கப்பட வேண்டும். பரலோகத்தின் புத்திரர்களும் மனுக்குலமும் இணைக்கப்பட வேண்டும். அதனால அங்க சொல்லப்பட்ட உறுதியாய் எக்கால சத்தமிட்டு சொல்லப்பட்ட காரியம், பூமியிலே சமாதானம், மனுஷர் மீது பிரியம். ஏனென்றால் மனுக்குலம் தேவ மகிமை இழந்தவர்களாக, தேவனை விட்டு தூரப்பட்டவர்களாக, எல்லாரும் மரண இருளுக்குள்ளாய் இருந்து கொண்டிருந்தபடியினால இப்படிப்பட்ட மகிமையான விடுதலை வருகிறது என்று தூதர்கள் எக்கால சத்தமிட்டு, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மீது தெய்வத்துக்கு பிரியம் உண்டாகிறது. தெய்வத்தினுடைய கோபத்துக்கு ஏதுவாய் இருந்த மனிதர்களுக்கு இன்றைக்கு ஒரு வித்தியாசமான காரியம் நடைபெற போகிறது என்று தூதர்கள் என்ன செய்யறாங்க? எக்காலம் முழக்கமிட்டு சொன்னாங்க, பூமியிலே சமாதானம் உண்டு பண்ணுகிற காரியம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். ரோமர் 14:17 என்ன சொல்லுது? தேவனுடைய ராஜ்யம். இப்ப தெய்வத்தின் ராஜ்யம் என்னது? பரலோகத்திலே இருந்து அது பூமிக்கு வருகிறதா இருக்கிறது. தெய்வத்தின் ராஜ்யம் பரலோகத்தை விட்டு பூமிக்கு வருகிறதா இருக்கிறது. ரோமர் 14:17 என்ன சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு குடிப்பில்லை. இந்த உலகம் என்ன நினைத்து கொண்டிருக்குது? புசிப்போம் குடிப்போம், இதைத்தான் நினைக்கிறாங்க. அது இல்ல, இது பரலோகத்திலிருந்து வருகிற ராஜ்யம். இங்க புசிப்பு குடிப்புலாம் கிடையாது, வயிற்று பொழைப்புலாம் கிடையாது. இந்த ராஜ்யம் வரும் பொழுது அங்க நீதி உண்டாகிறது, சமாதானம் உண்டாகிறது, பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் உண்டாகிறது. அப்போ இயேசு இந்த பூமிக்கு வந்த மகிமை என்ன ஆகிறது? இங்க ஒரு ராஜ்யம் உருவாக்கப்படுகிறது. இந்த ராஜ்யத்திலே நீதி உண்டாகும்படியாகவும் சமாதானம் உண்டாகும்படியாகவும் பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் உண்டாகும்படியாகவும் வந்தார். இதுதான் எல்லா மனுஷருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நல்ல செய்தி. சரிதானா? அப்ப இந்த நல்ல செய்திக்குள்ளே பிரவேசித்தவர்கள், இந்த தெய்வத்தினுடைய அந்த தூதர்கள் டிக்ளேர் பண்ணின, அவர்கள் தொனித்து டிக்ளேர் பண்ணின அந்த ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்கள் சமாதானம் நிறைந்தவர்களாய், பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் நிறைந்தவர்களாய், நீதி உள்ளவர்களாய் இருப்பதுதான் அவசியம்.
அது இல்லாட்டினா இங்கே தேவனுடைய ராஜ்யம் வந்து இறங்கிட்டு இத உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியில சமாதானம் என்று சொல்லி இந்த ராஜ்யம் பிரவேசித்ததே. இந்த ராஜ்யத்திற்கு நான் வெளியே இருக்கிறேனா, ராஜ்யத்திற்கு உள்ளே இருக்கிறேனா என்று நல்லா செக் பண்ணிருக்கேன். நான் சமாதானத்தை இழந்திருப்பேன் என்றால் நான் ராஜ்யத்துக்கு வெளியாக இருக்கிறேன். இன்னும் தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமைக்குள்ளாய் நான் வரவில்லை. அவர்கள் தூதர்கள் சொன்னார்களே, அந்த மகிமை எல்லா மனுஷருக்குமான மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி. எல்லா மனுஷருக்கும் எதை உண்டாக்குகிறது? இது மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி. அந்த பரலோக ராஜ்யமே இறங்கி வந்திருக்கிறது. ஏனென்றால் அந்த ராஜ்யத்தின் அடையாளம் என்ன? நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியின் சந்தோஷம். நான் என்றைக்கு இந்த சந்தோஷத்தை நான் இழக்கிறேன், என்றைக்கு நான் நீதியை இழக்கிறேன், என்றைக்கு நான் எந்த வேளையில சமாதானத்தை இழக்கிறேனோ நான் ராஜ்யத்துக்கு வெளியே தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கிறேன். நான் மறுபடியுமாய் அதை இழந்து விடாதபடி ராஜ்யத்திற்குள்ளாய் நான் பிரவேசித்தவனாய் காணப்பட வேண்டும். இயேசு பூமியை விட்டு கடந்து போய்விட்டார். இயேசு அதனாலதான் சொன்னாரு, என்ன சொன்னாரு? இயேசு இந்த பூமியில உலாவி நல்லதெல்லாம் செஞ்சு ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை உங்கள் மத்தியிலே நான் உண்டாக்கி இருக்கிறேன். எப்படி சொன்னாரு? நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்தினபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதே என்று சொல்லி காண்பித்தார். ஆனால் இந்த ஜனங்கள் என்ன செய்யவில்லை? இந்த ராஜ்யத்தின் மகிமைக்குள்ளாய் பிரவேசிக்க இயேசு சொல்லும் பொழுது என்ன சொன்னார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். நீ திரும்பிட்டாலே நீ ராஜ்யத்துக்குள்ளாய் பிரவேசித்திட முடியும். அது உனக்கு சமீபமாய் வந்து நிக்கிறது. நீ மனம் திரும்பிட்டா நீ உள்ள பூந்தரலாம். இந்த ராஜ்யத்தை குறித்து அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். 3.5 வருடமாய் சொல்லி காண்பித்தும் அந்த எருசலேம் மக்களுக்கு இந்த ராஜ்யத்தின் மகிமை பிரவேசிக்க முடியாதபடியால் இயேசு இந்த சிலுவைக்கு போகும் பொழுது இயேசு எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கானவைகளை நீ அறிந்தால் நலமாயிருக்கும். இயேசு அதற்காக தானே வந்தாரு, சமாதான பிரபு. இன்றைக்கு வரையும் எருசலேம் சமாதானத்தை இழந்ததாய் இருக்கிறது. ஆகவேதான் தேவன் நம்மிடத்துல வேண்டிக் கொள்கிறார், எருசலேமின் சமாதானத்துக்காய் வேண்டிக் கொள்ளுங்க. அவர்கள் சமாதானத்தை இழந்து இன்றைக்கும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இவர்கள் எருசலேமை நோக்கி இயேசு கண்ணீர் விட்டார். சமாதானத்தின் ராஜா வந்திருக்கிறார், சமாதானத்தின் ராஜ்யம் வந்திருக்கிறது. ஆனால் சமாதானத்தை காணாதபடியினாலே உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றதை நீ அறிந்தால் நலமாயிருக்கும். என்ன சமாதானம்? எல்லாம் நல்லா தான் இருக்கு. அப்படி அல்ல. இது உலகம் தருகிற சமாதானம் அல்ல. இது பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற சமாதானம். இது ராஜ்யத்திற்கு உட்பட்ட சமாதானமாய் இருக்கிறபடியால் இந்த சமாதானத்தை நீ அறிந்தால் நலமாயிருக்கும் என்று சொன்னார். இன்னுமா எருசலேம் சமாதானத்தின் பிரபு வந்திருந்தோம் அந்த ராஜ்யத்தின் சமாதானத்துக்குள்ளே வராதபடினால இயேசு சொன்னார், எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்க. நீங்க அவங்க சமாதானத்துக்கு வேண்டிக் கொண்டீங்கன்னா நீங்க சுகமாயிருப்பீர்கள் என்று சொன்னா. அப்போ அவ்வளவு இன்டென்ஷனோட, ஒரு பர்பஸோட வானத்தில் இருந்து தூதர்கள் டிக்ளேர் பண்ணது மனு குலத்துக்கு சமாதானம்.
மனுஷர் மேல் பிரியம். ஏன்னா தெய்வத்துக்கு விட்டு தூரமா இருளிலே, குருட்டாட்டத்திலே, சாபத்திலே, பாவத்திலே அவர்கள் தெய்வத்தை விட்டு தூரமாய் சமாதானம் இழந்தவர்களாய் இருந்தபடினாலதான் இதோ பூமியிலே சமாதானம் உண்டாகிறது. இதுதான் ராஜ்யத்தின் அடையாளம். இந்த சமாதானத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஊற்றக்கூடாது. பிசாசு எதை திருடுவான் தெரியுமா? உங்கள் சமாதானத்தை அவன் திருடுகிறவனாய் இருக்கிறான். இப்ப இயேசு தன் ஊழியத்தை முடித்துட்டாரு. இப்ப இயேசுடைய சீசர்கள் இயேசுவோடு கூட இருந்து அவரோடு கூட சந்தோஷமாய் சமாதானமாய் ராஜ்யத்தின் புத்திரராக நடைபோட்டவர்கள். சரிதானா? இயேசுவின் சீசர்கள் இயேசுவோடு இருந்தாங்க. இப்ப இயேசு தூக்கி சிலுவையில தொங்க விட்டுட்டாங்க. இயேசுவை கல்லறையில் போட்டாங்க. சீசர்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டவர்களாய், சீசர்கள் எல்லாரும் கலக்கம் அடைந்தவர்களாய். நாங்க நினைக்கல இயேசு தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று பாடி அவர் இஸ்ரவேலை ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கி யூதருக்கு ராஜாவாய் வீற்றிருந்து எங்களை காப்பாற்றுவார் என்றிருந்தோம். இன்றைக்கோ இயேசுவை காணவில்லை. இயேசு மரித்து கடந்து போய்விட்டார் என்று சொல்லி சீசர்கள் எல்லாம் பயத்தோடு ஒரு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. யோவான் 20:26 என்ன சொல்ல படிங்க. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது கதவு பூட்டிட்டு சீசர்கள் கடக்குறாங்க. ஏன்? பயம். இயேசுவையே பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்ப எங்களை துரத்தி வர்றாங்களே. யார் வர்றா? ரோம சாம்ராஜ்யம் வருகிறது. ஆசாரியர்கள், அங்க பரிசேயர்கள் கூட்டம் எல்லாம் இயேசுவை தொடர்ந்து எல்லாரையும் பிடிக்கும்படியாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் சமாதானத்தை இழந்தவர்களாக கதவை பூட்டி கொண்டு இவர்கள் ஒளிந்து பயத்தோடு இருக்கிற பொழுது, அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். நீங்க ராஜ்யத்தை விட்டு, நீங்கள் ராஜ்யத்தின் புத்திரர், நீங்கள் ஏன் பயத்தோடு ஏன் கலக்கத்தோடு இருக்க வேண்டும்? இயேசு மரித்து விட்டார் என்கிற நிலைமையில நீங்கள் இருக்க அவசியம் இல்லை. உங்களுக்கு சமாதானம். உங்க இந்த பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்த தேவன் இன்னமும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி இயேசு அவர்கள் நடுவிலே வந்தார். கதவு பூட்டப்பட்டிருந்தது. பயம் இருந்தது, கலக்கங்கள் இருந்தது, ராஜ்யத்தை குறித்ததான மகிழ்ச்சி இல்லை. இயேசு உயிரோடு அங்க வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். ஆகவே தான் நம்முடைய ட்ரஸ்டுடைய நேம் என்னது? உங்களுக்கு சமாதானம். இயேசு எந்த காரியமாயிருந்தா நீ ராஜ்யத்தை இழந்திருக்கிறாய். சீசர்களே, நீங்கள் ராஜ்யத்தை இழந்தவர்களாய் நிற்கிறீர்கள். இயேசு மரணத்தை ஜெயித்தவர். ஆகவே உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். யோபு 34:30 என்ன சொல்லுகிறது? ஒரு ஜனத்துக்கானாலும், ஒரு ஜனத்துக்கானாலும், ஒரு மனுஷனுக்கானாலும், ஒரு மனிதனுக்கானாலும் அவர் சமாதானத்தை அருளினால், தேவன் சமாதானத்தை அருளிவிட்டார். யார் கலங்க பண்ணுவான்? அவனை யாரால் கலங்க பண்ண முடியும்? எந்த பிரச்சனையால் அவனை கலங்க பண்ண முடியும் என்று வேதம் கேட்கிறது. சொல்லிட்டு சொல்றாரு, அவர் தமது முகத்தை மறைத்தால், அவர் தமது முகத்தை மறைத்தால் அவரை காண்கிறவன் யார்? அவரை காண்கிறவன் யார்? ஏன் சமாதானத்தை சொல்லிட்டு விட்டு தேவனுடைய முகத்தை குறித்து இங்க பேசுகிறார்னு பாருங்க. என்ன சொல்றாரு? ஒரு ஜனத்துக்காகிலும் ஒரு மனுஷனுக்காகிலும் அவர் சமாதானத்தை அருளினால்
அவனை கலங்க பண்ணுகிறவன் யார்? பிசாசால முடியாதுன்ற சேலஞ்ச் பண்றாரு. என் பிள்ளைக்கு நான் சமாதானத்தை கொடுத்திருக்கிறேன், என் ஜனத்துக்கு, என்னுடைய தாசர்களுக்கு, என்னுடைய சீஷர்களுக்கு, என் பிள்ளை ராஜ்யத்தின் புத்திரருக்கு நான் சமாதானத்தை கொடுத்திருக்கிறேன், அவர்களை கலங்க பண்ணுகிறவன் யார் என்று சொல்றாரு. சொல்லிட்டு சொன்னார், தேவன் தமது முகத்தை மறைத்தால் அவரை கலங்க பண்ணுகிறவன் யார்? என் முகத்துக்கும் இப்ப இயேசுவை காணோம், அவரை சிலுவையில தொங்கி விட்டார், இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார். இதை நினைத்ததுனால இயேசுவை காண முடியாம அவங்க தவித்தார்கள், ஒளிந்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்கள் நடுவிலே, பூட்டின கதவு அறைக்குள்ளா இயேசு நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம். பாருங்க, நீங்க சிலுவையில் அறைந்த இயேசு. தோமா, நீ அதுக்கு முன்னாலதான் தோமா சொல்றான், என்ன சொல்றான்? அவருடைய விழாவிலே கை வைத்தால் ஒழிய நான் நம்ப மாட்டேன். வா வா வா, உன் சமாதானத்தை இழந்திருக்கிறா, இதோ உன் விரலை என் விழாவிலே போட்டுப்பார் என்று சொல்லி அவர் உங்களுக்கு என் பிள்ளைகள் ஒரு காலம் சந்தேகத்துக்குள்ளாய் போகக்கூடாது. சமாதானத்தை இழக்கிறதற்கு மெயின் ரீசன் என்ன தெரியுமா? சந்தேகம், விசுவாசத்தின் தடுமாற்றம். சரிதானா? விசுவாசத்தின் தடுமாற்றம். அதனாலதான் அவர்கள் சமாதானத்தை இழந்தபடியால் இயேசு அவர்களுக்கு வந்து சொன்னார், உங்களுக்கு சமாதானம். எருசலேமே, நீ உனக்கு கிடைத்த எந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கானவைகளை அறிந்தால் நலமாயிருக்கும். இயேசுவின் தேவனுடைய முகத்துக்கும் சமாதானத்துக்கும் என்ன ரிலேஷன்னா, நாம் எப்பொழுதும் தேவனை தரிசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய முகம் மறைக்கப்பட்டவர்களாய் இருக்க முடியாது. ஆகவே அந்த முகத்தை பழைய ஏற்பாட்டிலே என்னாகம 6:26 எப்படி சொல்றாரு பாருங்க, அவர் ஜனத்தை, மோசே நீ ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது இவ்விதமாய் நீ ஆசீர்வதிக்க வேண்டும். எவ்விதமாய்? கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட, உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஒரு ஜனத்துக்கு அவர் சமாதானத்தை அருளுகிற விதம், கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளவ. நீ இயேசு எங்கன்னு தெரியலன்னு நினைக்கும் பொழுதெல்லாம் உன் கால் தடுமாறுகிறது. நீ புயலை பார்க்கும் பொழுதெல்லாம் உன் கால் தடுமாறுகிறது. நீ கொந்தளிக்கும் கடலை பார்க்கும் பொழுது கால் தடுமாறுகிறது. நீ அவிசுவாசத்தில் நுழையும் பொழுது இயேசுவை காண முடியவில்லை. ஆகவே இயேசு தம்முடைய முகத்தை உங்கள் மீது பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் அருளை செய்ய கடவர். பூட்டியிருந்த அறைக்குள்ளே இயேசு அவர்கள் மத்தியிலே வந்து, அவர்கள் கலங்கின நிலைமையிலே, அவர்கள் விசுவாசத்தை விட்டு இழந்திருக்கிற நேரத்திலே இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். இப்ப இந்த சமாதானம் இதை நம்ம எப்படி பெற்று? ரோமர் 5:1-2 என்ன சொல்லுகிறது? இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இப்ப என்ன தெரியுமா சமாதானம்? தெய்வத்தினிடத்துல சமாதானம் இருக்கிறது. எனக்கும் தேவனுக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லை. நான் அப்பான்னு கூப்பிடுவேன், அவர் பிள்ளையேன்னு கூப்பிடுகிற அளவுக்கு எங்களுக்கு சமாதான உறவு இருக்கிறது. எங்களுக்கு நான் இருளிலே இல்லை, நான் வெளிச்சத்தை கண்டவனாக நான் என்ன செய்கிறேன்? தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனுக்கு என் பேரில் எந்த ஒரு குறைவும் இல்லை. வர்றியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. நான் தேவனிடத்துல சமாதானம் பெற்றிருக்கேன். விசுவாசம் என்ன செய்கிறது? அது சமாதானத்தை அது கூட்டி சேர்க்கிறதா இருக்கிறது. விசுவாசத்துல தடுமாறும் பொழுதுதான் நாம் சமாதானத்தை இழக்கிறோம். ஆகவே விசுவாசத்தினாலே நாம் இந்த
நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியா ஆ, கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்புறம் அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் பாருங்க சாக்கியத்தை ஐயா, இது ஒரு கிருபை. இந்த சமாதானம் இருக்குல்ல உறவு, இந்த கிருபைன்னு சொல்றாரு. எந்த கிருபை? சமாதானம். சமாதானம் பெற்றிருக்கிற தேவனிடத்துல. தேவனுக்கு என் பேரில் எந்த கோபமும் கிடையாது. தேவன் என்னை குற்றவாளியாய் பார்க்கிறதில்லை. ஆனால் நாள்தோறும் நம்மை குறித்து குற்றம் சாட்டுகிற பிசாசு தான் அவன். ஆனால் தேவனிடத்திலே நான் சமாதானம் பெற்றிருக்கிறேன். இவ்விதமாக இந்த கிருபையில பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம். எந்த கிருபையில பிரவேசிக்கிறோம்? சமாதானம் பிரவேசிக்கிற கிருபை. கிருபை என்ன கிருபை தெரியுமா? இதோ எல்லா மனுஷருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியாகிய அந்த தெய்வீக சமாதானத்துக்குள் பிரவேசிக்கிற கிருபை. தெய்வீக சமாதானத்துக்குள் பிரவேசிக்கிற கிருபை. தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். எனக்காக யாரும் போய் சிபாரிசு பண்ண வேண்டாம். நான் டைரக்டா போறேன். முன்னால பழைய ஏற்பாடு அப்படி அல்ல. யாராகிலும் ஒரு பரிசுத்தவான், ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய புத்திரர் அவர்கள் சார்பாக தான் போகணும். இன்றைக்கு நான் தேவனிடத்துல சமாதானம். எனக்காய் ஜெபித்து கொள்ளுங்கள்னு அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. என் தேவனிடத்துல சமாதானம் பெற்றிருக்கிறேன். ஆகவே இது ஒரு மகிமையான கிருபை. இந்த கிருபையிலே பிரவேசிக்கிறது. இந்த சமாதானத்துக்குள்ளாய், இந்த தேவ ராஜ்யத்திற்குள்ளாய் சமாதானம், தேவனுடைய ராஜ்ய, நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவி, இந்த ஸ்லாக்கியம், இந்த கிருபையில பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம், இந்த சமாதானத்திற்குள் பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்துல, பிதாவாகிய தேவனிடத்துல பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இந்த கிருபை இது ஒரு மகா பெரிய கிருபை, சமாதான கிருபை. இந்த சமாதானம் என்னும் கிருபை என்னை, அதுதான் நம்மை ஆண்டு கொள்ள வேண்டும். மிக 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ஏனென்றால் மனுக்குலத்துக்கு தெய்வத்தோடு ஒரு உறவு இல்லாம இருந்தது. என்னது? தெய்வத்தை விட்டு அவர்கள் பிரிந்திருந்தபடினால, என் தேவனோடு சமாதானம் என்றால் வேற ஒரு அதுக்கு எதிரான நிலைமையில தான் மனுக்குலம் இருக்கிறது. என்ன நிலைமை? ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. பர்வதங்களே, பர்வதங்களே, அவர் கூப்பிடுகிறார். பர்வதங்கள், மலைகளை கூப்பிடுகிறார். பர்வதங்களே, பூமியின் உறுதியான அஸ்திபாரங்களே, பூமியின் உறுதியான அஸ்திபாரங்களே, கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள். கர்த்தருக்கு ஒரு வழக்கு இருக்கிறது, அந்த வழக்கை கேளுங்க. அவர் வானத்தையும் பூமியும் கூப்பிடுறாரு. என்ன சொல்றாரு? அவர் வானத்தையும் பூமியின் பர்வதங்களையும் உறுதியான அஸ்திபாரத்தையும் கூப்பிட்டு கேட்கிறாரு, கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது, அதை கேளுங்க. கர்த்தருக்கு அவர் ஜனத்தோட வழக்கு இருக்கிறது. பாருங்க, ஒரு வழக்கு இருக்கிறது. ஜனங்கள் ஒரு வழக்கு, தேவனுக்கும் ஜனங்களுக்கும் தேவன் நடுவில் ஒரு கேஸ் இருக்குது. அந்த கேஸை சால்வ் பண்றதுக்காக தான் இந்த சமாதான பிரபு வந்தார். அந்த இவ்விதமான நிலைமையை தான் அந்த ராஜ்யத்திற்கு வெளியாய் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே தேவனுக்கு ஒரு வழக்கு இருக்கிறது. இஸ்ரவேலோட அவர் வழக்காடுவார். இஸ்ரவேல் புத்திரரும் இந்த சமாதானமாகிய கிருபையில பிரவேசிக்காமல் வெளியில திக்குமுக்காடி என்ன செய்றாங்க? அவிசுவாசத்திலே பயத்தோட சீசர்களை போல கதவை பூட்டிட்டு எங்களுக்கு என்ன ஆகுமோ என்று உட்கார்ந்து இருக்கிற நிலைமையில இருக்கிறாங்க. தேவன் சொல்லுகிறார், பர்வதங்களை கேளுங்கள், தேவனுக்கு ஒரு வழக்கு இருக்கிறது, தம் ஜனத்தோட அவர் வழக்காடுவார். சமாதான குறைவை இருக்கிற எல்லா ஜனத்தோடும் அவர் வழக்கு வைத்திருக்கிறார்.
வழக்காடுவோம் வாங்க. எந்த குறையா இருந்தாலும் பரவாயில்ல. உங்கள் பாவம் ரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் நான் அதை பஞ்சை போல வெண்மையாக்குவேன். ஒரு வழக்கு இருக்கிறது. சரிதானா? என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன்? நான் எதனால் உன்னை விசனப்படுத்தினேன்? நான் உன்னை ஏதாவது ட்ரபிள் பண்ணி உனக்கு ஏதாவது கஷ்டம் கொடுத்தனா நீ ஏன் கலங்குகிறாய்? நீ கலங்கும் பொழுது ராஜ்யத்திற்கு வெளியாய் நிற்கிறாய். தேவன் இதை வழக்காக சொல்லுகிறாய். இந்த வழக்கை கேட்கிற நான் உன்னை எதினாலே நான் கஷ்டப்படுத்தினேன்? நான் உனக்கு என்ன செய்தேன்? நீ எதிராய் எனக்கு சொல்லுன்றார். ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல அது 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது, வானத்தை கூப்பிடுறார், வானமே கேள், பூமியை செவி கொடு, நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ கலகம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லுகிறார். தேவனுக்கு ஒரு வழக்கு இருக்கிறது. ஆகவே இந்த வழக்கை தீர்த்து என்ன செய்ய வேண்டும்? தேவனோடு நாம் சமாதானம் எங்கள் இந்த கிருபையிலே பிரவேசிக்க வேண்டும். தேவனோடு நாங்கள் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை இயேசு மூலமாய் உண்டாயிருக்கு. பிதாவின் சமூகத்தை அப்பா என்று கூப்பிட, பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு உறவை உண்டாக்கி சொல்லுகிறார். சமாதானத்தை இழந்து தவிக்கிற இந்த சீஷர்கள் மத்தியிலே உன் தேவன் உயிரோடு இருக்கிறார், உங்கள் மீட்ப உயிரோடு தான் இருக்கிறேன், வாங்க சந்தேக கேசே இங்க வாங்க, என் விழாவிலே கைய போட்டு பாருங்க, உங்களுக்கு சமாதானம் என்று பூட்டி இருக்கிற கரைக்குள்ளாய் வந்து இயேசு சொன்னார். சரிதானா? ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இங்கே யோசேப்பு என்ன செய்கிறான்? அதற்கு அவன், யோசேப்பு தேவனுக்கு சிம்பாலிக்காக அவன் பார்வோனுடைய அரண்மனையிலே போய் சேர்ந்து விட்டான். அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் அவனை பகைத்து ஒரு குழியிலே போட்டு எகிப்திய மனுஷனிடத்திலே அவனை வெற்று போட்டார்கள். அவனோ பார்வோனுடைய சிங்காசனத்திலே ஈக்குவலா உக்காந்து ஒரு தேசம் முழுவதையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற யோசேப்பு. அவனுடைய யோசேப்பு யாக்கோபு என்ன செய்யறான்? தன் பிள்ளைகள் எல்லாம் அங்கே அனுப்பி விடுகிறான். யோசேப்பை போய் பாருங்க, யோசேப்பு மகன் அங்கே உயிரோடு இருக்கிறான். அங்க இவர்கள் வந்து என்ன செய்யறாங்க? தான் இந்த கதையெல்லாம் நல்லா தெரியும், அதை சாட்சியாக மற்ற கம்பேரிட்டிவ் பாருங்க. சரிதானா? என்ன செய்யறாங்க? கம்பேர். அங்க யோசேப்பு இருக்கிறான். இவனுடைய பிள்ளை பிரதர்ஸ் எல்லாம் வந்து தானியம் வாங்குவாங்க. தானியம் வாங்கினா தெரியுது, என்னுடைய சகோதரர் எல்லாம் வந்திருக்காங்க, ரைட் வாங்க வாங்க, எல்லாருடைய மூட்டைக்குள்ள பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு மூட்டையை வச்சுட்டு மறுபடியும் என்ன செஞ்சுட்டான்? பணத்தையும் உள்ள வச்சு அனுப்பிட்டான். உள்ள அனுப்பிட்டு என்ன காசு கொடுக்காம ஏமாத்திட்டு ஓடுறீங்களான்னு மறுபடி பிடிச்சிட்டு வர சொல்றான். அவங்கள போட்டு அவன் என்ன செய்யறான்? யோசேப்பு போட்டு தாளிச்சு ஒரு பாடுபடுத்திட்டு இப்ப என்ன சொல்றான் பாருங்க. நான் ஒரு அதற்கு அவன், உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமா இருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார். ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்ம சாக்குல பணமும் இருக்குது, பொக்கிஷன்லாம் இங்கதான் இருக்குது, ஐயோ ராஜா கிட்ட மாட்டிக்கிட்டோம், நம்ம வந்தோம், நமக்கு பயிரும் போச்சு, தானியமும் போச்சு, நாம சிறையிருப்புக்கு போக வேண்டியதான்னு கலக்கத்துல இருக்கும்போது உங்கள் தேவன் அதை உங்களுக்கு கட்டளையிட்டார். பாருங்க, இந்த கிருபை இதுதான். என்னது? தானியமும் கிடைக்குது, பணமும் கிடைக்குது. நீங்க செலவு பண்ண பணத்தை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சரிதானா? தானியமும் கிடைக்கும், இந்த கிருபையில பிரவேசிக்கிற சிலாக்கியம். அதைத்தான் அங்க யோசிப்பு என்ன சொல்லி காமிக்கிறான்? அதற்கு உங்களுக்கு அதற்கு அவன் உங்களுக்கு சமாதானம், பயப்படாதீங்க பயப்படாதீங்க. நீ தெய்வத்துக்கு விரோதமாக, ஒரு ராஜாவுக்கு விரோதமாக நீ கலகம் பண்ணி விட்டாய், நான் ஏதோ தவறி விட்டேன், ஏதோ தப்பு நடந்துருச்சு, ஏதோ நான் தானியத்தையும் கொண்டு வந்து விட்டேன், பணத்தையும் கொண்டு வந்து விட்டேன்னு பயப்படாத. நீ இல்ல,
தேவன் அதை உனக்கு நேரிட பண்ணினா. இதுதான் கிருபை. இந்த கிருபையிலே பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்துக்குள்ளாய் வர வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டிலே யோசேப்பின் சகோதரர்கள் வந்து அங்க என்ன செய்றாங்க? சந்தோஷம் அடைந்ததை நம்மால் பார்க்க முடியும். சமாதானம் உண்டாயிற்று. எதற்கு? அவர்களுடைய சகோதரர்களுக்கு அவனிடத்துல ஒரு பகைமை இருந்துச்சு. அவர்கள் சிறு பிராயம் முதலா யோசேப்பின் இடத்துல ஒரு பகைமையை வைத்திருந்தார்கள். இன்றைக்கு யோசேப்பு சொல்லிவிட்டான், கோபம் பட வேண்டிய யோசேப்பு சொல்லிட்டான், இனிமே இல்லை உங்களுக்கு சமாதானம், பயப்படாதீங்க. ஏதோ நீங்க தீமை செய்யலாம் நினைச்சீங்க, தேவன் அதை நன்மையாய் மாற்றினார். இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்திலே சமாதானம் உண்டாயிருக்கிறது. நாங்க செஞ்சதெல்லாம் தப்பு தான். ஒன்னு சிறு வயது முதலா பகைத்தோம், ஒன்னு குழியில போட்டோம், ஒன்னு வெற்று போட்டோம். ஆனாலும் எங்களுக்கு ஏற்ற நேரத்திலே நாங்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு சிறையிருப்புக்கு போக வேண்டிய நிலைமையிலே ராஜாவினிடத்திலிருந்து வருகிற வார்த்தை, உங்களுக்கு சமாதானம், நீங்கள் பயப்பட வேண்டாம். சரிதானா? அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. சவுல் காலத்துல சவுலோட தேர்ந்து கொண்டு தாவீது தனிமையா ஒரு கோத்திரத்தோடு நின்று கொண்டு இருக்கிறான். அப்ப தாவீது பயந்துகிறான். அந்த ஜனங்கள் எல்லாம் ஒரு ஜனமே, எந்த ஜனம்? தேவ ஜனமே ஒரு ஜனம் பிரிந்து போயிடுச்சு. தாவீதின் இடத்துல எங்களுக்கு பங்கில்லை என்று சொல்லுகிறதானே ஒரு கூட்டம் அங்க பிரிந்து போயிடுச்சு. படிங்க 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவனான அமாசா, இல்ல அதுக்கு முன்னால, சரி சரி இங்க வா, இதை படிப்போம். இதை படிச்சுட்டு அடுத்ததுக்கு வரும். 1 நாளாகமம் 12:18. அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவனான அமாசாயின் மேல் ஆவி இறங்கினதினால். பாருங்க, இங்க ஒரு கூட்டம் தாவீதை பகைத்து ஒரு கூட்டம் வெளியில நின்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கு விரோதமாய் தேவனுடைய புத்திரர்களாய் சகோதரர்களாய் சகோதரிகளாய் உறவினர்களாய் இருந்தும் கூட அவர்கள் உங்களை பகைத்து தூரமாய் நிற்கலாம். இவர் இப்ப பாருங்க, இந்த மாதிரி ஒரு எல்லா 10 கோத்திரமே தனியா போய் நிக்குது. அந்த கோத்திரம் இப்ப தாவீதுக்கு சந்தேகம், இவங்க எதுக்காக வர்றாங்க, இவங்க என்னத்தை நம்ம சவுல்கிட்ட பிடிச்சு கொடுத்துருவாங்களான்னு நினைக்கிறான். தாவீது இங்க வருகிறான். அங்க என்ன சொல்றான்? தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள். அவர் மறுபடியும் ஃபுல்லா படிங்க. அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவனான அமாசாயின் மேல் ஆவி இறங்கினதினால். அந்த கூட்டத்தார் தாவீதுக்கு எதிராக செயல்படுகிற இஸ்ரவேல் புத்திரரின் தலைவனாகிய அமாசாவின் மேல் ஆவி இறங்கினதினால் தேவ ஆவி இறங்கிச்சு. நல்லா கவனிங்க. தாவீதுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி கொண்டிருந்த ஜனம், தாவீதை எதிர்க்க வேண்டும் என்று தேடிக்கொண்டிருந்த ஜனத்தின் மீது தெய்வத்தின் ஆவி இறங்கினது. நல்லா கவனி, எல்லாரும் சொல்லுங்க. ஆவி இறங்கினது. சமாதானத்தை உறவை முறித்து கொண்ட ராஜாவாகிய தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட புத்திரனாகிய தாவீதினிடத்தில் உறவை முறித்து கொண்டிருந்தவர்கள் மீது ஆவி இறங்கினது. புரியுதுங்களா? தாவீதை விட்டு பிரிந்து போனவர்கள் மீது ஆவி இறங்கினது. அந்த தலைவன் மீது ஆவி இறங்கினபடினாலே தாவீது அவன் சொல்லி வர்றான், ஆவியின அபிஷேகத்தினால வருகிறான். இது தெய்வத்தினுடைய கிரியையாய், தெய்வத்தினுடைய செயலாய் தேவன் ஆட்கொண்டு அவன் வந்து சொல்லுகிறான் தாவீதினிடத்துல, நாங்கள் உம்முடையவர்கள், உம்மை விட்டு பிரிந்து போயிட்டோம், உமக்கு எதிராய் நாங்கள் யுத்தம் பண்ணுகிறவர்களாய் செயல்பட்டோம். இப்பொழுது தேவ ஆவி எங்கள் மீது வந்து எங்களுக்குள்ள ஒரு வேலை செய்து சொல்லுகிறது, தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள். ஈசாயின் குமாரனே, உமது பட்சமாய் இருப்போம்.
உமக்கு சமாதானம், சமாதானம். உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம். அவன் சொல்றான், உமக்கு சமாதானம். நீங்க ஐயா, நாங்க உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு உறவை உண்டாக்க வருகிறார்கள். என்ன உறவு? தேவனிடத்துல சமாதானம் பெற்றிருக்கிறோம். இந்த கிருபையில பிரவேசிக்கிற இந்த ஸ்லாக்கியம் தான் இங்க நடக்கிறது. அது தேவ ஆவியினால் நடக்கிறது. அவர்கள் மீது ஆவி இறங்கினபடினாலே தாவீதின் இடத்துல வந்து சொல்றாங்க, தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள். தெய்வத்தை விட்டு கலகம் பண்ணி ஓடினே பின்மாறின பிள்ளைகள் வந்து தேவனிடத்துல என்ன சொல்லணும்? தேவனே, நாங்கள் உம்முடையவர்கள். ஏன் இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறோம் என்றால், தேவ ஆவி வந்து இறங்கி ஒரு கிரியை நடப்பித்து தாவீதினிடத்துல உறவை சரிப்படுத்தி கொள்ள கிரியை செய்கிறார். தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள், உமக்கு சமாதானம், சமாதானம். உம்மோடு உடன்படிக்கை செய்கிறவர்களுக்கும் சமாதானம் என்று சொன்னான். இவ்விதமான ஒரு உடன்படிக்கை சமாதானத்துக்குள்ளாய் பிரவேசிக்கிற இந்த ஸ்லாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே தலைவனா அவர்களை என்ன செய்றான்? அந்த எதிரியாய் தலைவனாய் நிற்கிற அவனை தாவீது தன்னுடைய சேனைக்கு என்ன செய்றான்? தலைவனாக்குகிறான். பாருங்க, உங்களுடைய பொசிஷனை கூட்டிட்டு வந்து நீ இவ்வளவு காலம் கலட்டா பண்ண இரு, என்கிட்ட வேலைக்காரனாயிருன்னு சொல்லல. நீ உன்னை நான் தலைவனாகவே நான் வைத்துக் கொள்கிறேன். இவ்விதமாக சமாதானத்துக்குள்ளே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் எதனால? விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டு இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம். தேவனோடு சமாதானம். எங்க அப்பாக்கு என் மேல எந்த கோபமே கிடையாது. எங்க ராஜா வீட்டுக்கு, எங்க ராஜாவின் கிருபாசனத்துக்கு நாங்க தைரியமா போவோம். ஏனென்றால் எங்கள் மீது தேவ ஆவி இறங்கி தேவனோடு நாங்கள் சமாதானத்தை உறவை வைத்து தேவனுடைய சமாதான கிருபைக்குள்ளாய் பிரவேசித்துக்கும். இந்த ராஜ்யமே சமாதானம், இந்த ராஜ்யமே நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியின் சந்தோஷம். இந்த ராஜ்யத்தின் கிருபைக்குள்ளாய் நாங்கள் இழந்தவர்கள் அதை சுதந்தரிக்கும் ஸ்லாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இது தேவ ஆவியினால் ஆகும். இது தேவ ஆவியினால் யாரும் எதிரிட்டு இருக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் சமாதானம் இழந்தவர்களாய், ராஜ்யத்தின் சந்தோஷம் இழந்தவர்களாய், நீதி இழந்தவர்களாய் இருப்பீர்கள் என்றால், தாவீதினிடத்திலே அவர்கள் எதிரிகள் வந்து எவ்விதமாய் சமரசமாயி, தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள், உமக்கு சமாதானம், உமக்கு சமாதானம், உம்முடைய சமாதானம் பண்ணுகிறவர்களுக்கும் சமாதானம் என்று சொல்லி அவன் ராஜாவின் தலைவனாக அங்க அது சேனையின் தலைவனாகவும் அங்கே வர முடிகிறத நம்மால் பார்க்க முடியும். இப்ப இவ்விதமாக தாவீதின் இன்னொரு காரியத்தை பாருங்க. இப்ப தாவீது ஒரு நாபால் என்கிற ஒரு புத்திரனோட அவனுக்கு ஒரு காரியம் உண்டாயிற்று. நாபாலுக்கு நன்மைகளை எல்லாம் செய்து அவனுடைய ஆட்களுக்கு ஜீவனை பாதுகாத்து இப்படியெல்லாம் நாங்க உதவி செய்திருந்தோம். ஒரு நேரத்துல நாபால் இடத்துல உதவியை கேட்டு தாவீது தன் பிள்ளைகளை அனுப்பி விட்டா. அவன் கேவலப்படுத்தி அனுப்பிவிட்டான். ஆகவே நாபாலுக்கு அவனுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும், அதன் மூலமல்ல நாபாலுக்கு ஒரு நாய் கூட உயிரோட இருக்க கூடாதுன்னு தாவீது மரணத்தை டிக்ளேர் பண்ணிட்டான் அவங்களுக்கு. இவ்விதமான சாபத்துக்குள்ளாய், மரண தண்டனைக்குள்ளாய் இருந்த நாபாலின் குடும்பத்திலே இருக்கிற ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ வந்து என்ன செய்றா? நாபாலின் மனைவி வந்து தாவீதினிடத்திலே அந்த சமாதான உறவை இழந்தவளாக அவ அங்க வந்து என்ன செய்றா? தாவீதினிடத்துல சமாதானத்திலே பிரவேசிக்கிற அந்த ஸ்லாக்கியத்தை தேடுகிறவளாய் வந்தார். 1 சாமுவேல் 25:35.
அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவள் தன் காணிக்கைகளோடு கூட தன்னுடைய பலிகளோடு கூட வந்து தாவீதின் இடத்துல வந்து நிற்கிறா. அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவன் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ, நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ. இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான். உன் முகத்தை பார்த்து உன் சொல்லை கேட்டு நான் நினைச்சேன் இப்படி செய்தேன். உனக்கு சமாதானம். ஏனென்றால் நீ இந்த டெத் பெனல்டி உனக்கு உன் குடும்பத்துக்கு ஒரு நாய் கூட அவன் பேர் சொல்றதுக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லியிருந்தான். அவ்விதமான டெத் பெனல்டி இல்ல தேவ கோபத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் ஒரு உறவை உண்டாக்கும்படியாக இந்த சமாதான கிருபையிலே பிரவேசிக்கத்தக்கதாக அங்கே அவள் வந்து தாவீதுக்கு சில காணிக்கைகளை கொடுத்து சமாதானமாய் தன்னை தாழ்த்தி வேண்டிக் கொண்டபடினாலே அவர் சொல்லுகிறான், நீ அந்த கிஃப்ட வாங்கிட்டு என்ன செய்யறான், நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ என்று சொல்லி அவர்களை அனுப்பி விடுகிறதை நம்மால் பார்க்க முடியும். இயேசு எவ்விதமாக இந்த நமக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறவராய் இருந்தார். எப்படி எல்லா மனுஷருக்கும் நற்செய்தி என்று வேதம் சொல்லுகிறது என்றால் மிக 5:5 சொல்றது, எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே உன்னிலிருந்து புறப்பட்டுகிறவ ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பெத்லகேமை குறித்து சொல்லும் பொழுது அங்க சொல்லுகிறது தான், அந்த அதிகாரத்துல தான் சொல்லுகிறது, இவரே சமாதான காரணர். இந்த சமாதானத்துக்கு காரணர் என்னன்றா இவரு எப்ராயன பெத்லகேமே உன்னிலிருந்து புறப்பட்டுகிறவர். இயேசு சமாதான காரணராய் வந்தா. தெய்வம் பிதாவாகிய தேவன் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற காணக்கூடாத தேவனிடத்துல மனுஷருக்கு உறவை ஏற்படுத்தும் சமாதான காரணராய் வந்தவர் என்று வேதம் சொல்லுகிறது. அதை எபேசியர் 2:14 சொல்லுகிறது. படிங்க. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி யூதர்களையும் புறஜாதிகளையும் அவர்களால் எதிராக அவமதிக்கப்பட்ட தள்ளிவிடப்பட்ட யூதர்களையும் புறஜாதிகளையும் அவர் சமாதான காரணராகி என்ன செய்தார், இரு திணையாய் ஒன்றாக்கி பகையாகிய நின்ற பிரிவினையாக நடிச்சுவரை தகர்த்து. பாருங்க, பகையாய் நின்ற பிரிச்சுணவரெல்லாம் தடுத்து நம்ம காணியாட்சிக்கு புறம்பாக நம்மை அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளோடு உறவாக்கி நம்மைக்கு சமாதான உறவை இவரை சமாதான காரணராகி இதை செய்திருக்கிற சமாதானத்தின் காரணர். அதனாலதான் இதோ எல்லா மனுஷருக்கும் நல்ல செய்தி. அவர் பெயர் நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டா. அவருடைய பெயர் என்ன? சமாதான பிரபு. சமாதான பிரபு. தெய்வத்தோடு வழக்கு இருந்தது, மனுக்குலத்துக்கு தெய்வத்தோடு வழக்கு இருந்தது. அந்த வழக்கையெல்லாம் தீர்க்கிறவராக சமாதானக்காரராகி உன் பாவம் ரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் வழக்காடுவோம் வாருங்கள், நான் அதை பஞ்சை போல் வெண்மையாக்குவேன் என்று சொல்லி அந்த வழக்கை தீர்க்கிறவராக ஒரு அட்வொகேட்டாக பூமியிலே பிரவேசித்து அந்த சமாதான காரணராகி நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கின தேவனாயிருக்கிறார். பிதாவாகிய தேவன் இதை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கொலோசியர் 1:20 என்ன சொல்லுகிறது பாருங்க. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே எப்படி ஐயா இந்த சமாதான உறவு உண்டாயிற்று என்றால், இயேசு சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள், பாருங்க, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி. தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஒப்புரவாக்கினார். யார ஒப்புராக்கிறார்? பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில்
பரலோகத்தில் உள்ளவைகளும். இவரே சமாதான காரணராக்கி இயேசு சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே எப்படி இந்த சமாதான உறவு உண்டாயிற்று. உங்கள் பாவம் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் இயேசு சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினால் அது கழுவப்பட்டு பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஒன்றாக்கி கொள்ளும்படி இயேசுவின் மூலமாய் சமாதான காரணராகிய இயேசுவின் மூலமாய் இதை ஒன்றாக்கி சமாதான பிரபுவியாகிய இயேசுவின் மூலமாய் இதை ஒப்புரவாக்கியும் கொள்ளும்படி பிதாவாகிய தேவன் சித்தம் கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 53:5 சொல்கிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது. உன்னுடைய சமாதானத்துக்காக அவர் ஆக்கினையை ஏற்றுக்கொண்டார். இவ்விதமாக தேவனிடத்துல சமாதானம், இவ்விதமாக இதை கிருபையிலே பிரவேசிக்கிற ஸ்லாக்கியம், இது இந்த ஆக்கினையை ஏற்றுக்கொண்டபடினால் உண்டாகிய மகிமையான சமாதானம். இயேசுவை அறியாதபடி அந்த ஜனங்கள் சமாதானம் பிரபு வந்திருந்தும் அவரை அறியாதவர்களாயிருந்தார். இயேசு கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கானதை நீ அறிந்தால் நலமாயிருக்கும். இயேசுவோடு சுற்றி திரிந்த சீஷர்கள் போய் கதவு பூட்டிக்கிட்டு பயந்து எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சாங்க. இயேசுவை காலி பண்ணிட்டாங்க, இயேசு அடக்கம் பண்ணிட்டாங்க, இனி எங்களையும் பிடிச்சிருவாங்கன்னு சீஷர்கள் எல்லாம் ஒரு பூட்டின அறைக்குள்ளாய் இருக்கும் பொழுது இயேசு உயிரோடு எழுந்தவராய் அவர்கள் மத்தியிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆகவே இந்த சமாதான ராஜ்யத்தை நம்ம இழக்க கூடாது. பரலோக ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் ஸ்லாக்கியம். இது ஒரு தெய்வ கிருபை. இந்த கிருபையிலே பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை இயேசு மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஒவ்வொருவரும் அணு தினமும் நான் சமாதானத்தை இழந்த உடனே நான் அதை அது எப்பன்னா இந்த சீஷர்களை மாதிரி நிலைமை வரும். இயேசுவை காணோம், இயேசுவை தூக்கிட்டாங்கன்னு நினைக்கும் பொழுது நாமும் போய் கதவை பூட்டிக்கிட்டு இந்த மாதிரி தான் இருப்போம். இயேசு நடுவில் வருகிறார். அவர் இந்த சுலாக்கியத்தை நாம் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். சரிதானா? சகரியா 6:13 என்ன எப்படி இப்ப எப்படி நம்ம அந்த சமாதானத்தை பெறணும் பாருங்க. சகரியா 6:13. அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். இயேசு தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறார். அந்த ஆலயத்தை கட்டி என்ன செய்கிறாராம்? தேவன் சிங்காசனத்துல வீற்றிருந்து தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். அவர் ஆளுகையை செய்வார், ஆசாரியராகவும் இருப்பார். வேலைக்காரன் மாதிரி அப்படியே வரமாட்டாரு. இவர் இயேசு இந்த ஆலயத்துல தேவன் ஒரு ஆலயத்தை கட்டி இருக்கிறார். இது மகிமையின் ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். இது உலகம் எங்கிலும் கர்த்தருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபையாகிய மனவாட்டியாகிய இந்த சபையை அவர் கட்டி கொண்டிருக்கிறார். அவர்கள் மத்தியிலே என் சிங்காசனம், எசேக்கியேல் சொன்னபடி அவர்கள் மத்தியிலே என் சிங்காசனம் இருக்கும். இந்த சிங்காசனத்தில் இருந்து இது ஒரு ராஜ்யம், இது பரலோக ராஜ்யம், இது சமாதானத்தின் ராஜ்யம், இது நீதியின் ராஜ்யம், இது பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தின் ராஜ்யம். அவர் அங்கே ஆசாரியராகவும் நம்முடைய சமாதானம் குறையும் பொழுதெல்லாம் நமக்காய் பரிந்து பேசுகிற ஆசாரியராகவும் இருப்பார். அதனாலதான் அங்க சொல்லுது, அவர் ராஜாவாகவும் இருப்பார், ஆசாரியராகவும் இருப்பார். இருந்து என்ன செய்வாரு? இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். இரண்டின் நடுவாக ஒரு ராஜரீகமும் அதற்காக தான், ஒரு ஆசாரியத்துவமும் அதற்காக தான். இவ்விரண்டின் நடுவாக
சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். ஏசு அங்க பார்த்த பரலோகத்துல போய் சிங்காசனத்துல ஏன் உட்கார்ந்து இருக்காரு தெரியுமா? சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். அவர் ஆசாரியராய் ஊழியம் செய்கிறார். எதுக்கு தெரியுமா? சமாதானத்தின் ஆலோசனை. ஆகவே தான் எபிரேயர்ல பார்க்கும்போது எபிரேயர் 7:2 என்ன சொல்லி இருக்கும்? இவர் 17 வசனம் சொல்லுகிறது, இவர் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமை, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்ற அர்த்தம். சமாதானத்தின் ராஜாவாக, நீதியின் ராஜாவாய் இருந்து ஆளுகை செய்து ஒரு ஆசாரியராகவும் இருந்து நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கணையை ஏற்று சமாதானக்காரனராகி நம்மை இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை கொடுத்து இவ்விரண்டின் நடுவாக ஆண்டவருடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறது. அவர் நித்திய பிரதான ஆசாரியர் இருக்கிறதெல்லாம் காரணம் என்னவென்றால், த பேஸ் ரூட் காஸ் என்ன தெரியுமா? சமாதானம். நல்லா புரிஞ்சுக்கணும். என் பிள்ளைங்க சமாதானம் கொஞ்சம் கூட குறையக்கூடாது. அதனாலதான் ஏசு பூமியை விட்டு போனாரு. நான் ஏன் சமாதானத்தை தர்றேன் என்ன சொன்னாரு? என்னுடைய சமாதானத்தை நான் வைத்துட்டு போறேன். உலகம் கொடுக்கிற சமாதானம். நீ வேற மாதிரி நினைச்சுக்காத. பணம் இருந்தா சந்தோஷம் சமாதானம், பங்களா இருந்தா சந்தோஷம் சமாதானம், எல்லாம் ஆரோக்கியம் சுகம் எல்லாம் வாழ்ந்து கீழே இல்லாம மேல இருந்தா சமாதானம். நோ 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 நோ, இது உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். இது என்னுடைய சமாதானம். இது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். சரிதானா? இந்த சமாதானத்தை தேவ பிள்ளைகள் இழந்துடக்கூடாது என்று சொல்லிதான் அவர் ஆசாரியராய் வைத்திருக்கிறார். என் பிள்ளைங்களுக்கு சமாதானம் குறைஞ்சிடக்கூடாது என்று ஏசு பிதாவின் வலது பரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறது பர்பஸே. ஆசாரிய ஊழியத்தின் பர்பஸ் என்னது? இவ்விரண்டின் நல்வாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். அவருடைய நாமம் சமாதானம். சரி, ஏசாயா 9:6-7 வருங்க. நமக்கு என்று ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவருடைய பெயர் சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லுகிறது. இந்த சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லிட்டு 7 வசனம் என்ன சொல்லுது? தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி, அவர் ஒரு ராஜ்யத்தை திடப்படுத்துகிறார். இது ஒரு ராஜ்யமாய் இருக்குது. தாவீதின் குமாரனாக இயேசு வந்து ஒரு ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். இந்த ராஜ்யத்தை அவர் ஸ்திரப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும். நல்ல இந்த கூத்துக்கா நீங்க இங்க ஒரு பாயிண்ட் சொல்ல போறேன் பாருங்க. இப்ப ஒரு ராஜ்யத்துல நீதியும் நியாயமும் விளங்கணும்னா என்ன நடக்கணும்னு பாத்துக்கங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு ராஜ்யமே பார்த்தா இது நீதியான ராஜ்யம், ஒரு நியாயமான ராஜ்யத்தை தேவன் ஸ்தாபித்திருக்கிறார் என்று சொல்லி நீங்க பார்க்கணும்னா முதல்ல என்ன நடக்கணும்னு சொல்ற, ஒரு ராஜ்யத்தை நீதியினாலும் நியாயத்தினாலும் ஸ்திரப்படுத்தும் படிக்கு. சரிதானா? அந்த ராஜ்யத்தை நீதி, அங்கே எல்லா ஜனம் உன் நீதியை ஜாதிகள் காண்பார்கள். ராஜாக்கள் உன் நீதியை கண்டு உன் மகிமையை கண்டு வரணும் என்றால் ஒரு ராஜ்யம் நீதியோடு நியாயத்தோடு செயல்படுகிற ராஜ்யம் ஸ்திரப்படும் படிக்கு அதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்றால் அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதற்கு தேவனுடைய ஆளுகை வர வேண்டும், ஆவியானவருடைய ஆளுகை வர வேண்டும். அந்த ராஜ்யத்திலே ஒரு லார்ட்ஷிப் இருக்கணும், ஒரு கவர்னிங் பாடி இருக்கணும். அதன் கர்த்தத்துவம் பெருகி கொண்டே போகிறது. அவருடைய ஆளுகை பெருகி பெருகி அதன் சமாதானத்துக்கு முடிவில்லை. பாருங்க, அந்த கர்த்தத்துவம் பெருகிறதும் அதன் சமாதானம் பெருகி அதற்கு முடிவில்லாத அளவு சமாதானம் பெருகிதான் அந்த நீதியும் நியாயமுமான ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. புரியுதுங்களா? அதை நீதியினால் ஒரு சிங்காசனம் இருக்கிறது, அதை நீதியினாலும் நியாயத்தினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு
அதன் கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பீஸ் ஆஃப் காட் இருந்தாதான் நீங்கள் நீதியோடு கூட வாழ முடியும், நியாயத்தை நிலைநாட்ட முடியும், உங்கள் சிங்காசனம் அசையாததா இருக்கும். அதற்கு பேஸ் காரணம் என்றால் அதற்கு நேராய் உங்களை நடத்த, உங்களை ராஜ்யத்தை நீதியை ஸ்தாபிக்க, ஒரு நியாயமான ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்றால் அதன் சமாதானத்துக்கு முடிவில்லை. கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானம். ஆகவே தான் தேவன் நினைக்கிறாரு தன் பிள்ளைகள் முதல்ல சந்தோஷமாகட்டும், அப்புறமேல அவங்க நீதியை செய்வாங்க. முதல்ல சந்தோஷமாகட்டும், முதல்ல கவலை தீரட்டும், முதல்ல பயம் தீரட்டும். அவர்கள் என் பிள்ளைங்க நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சிட்டாங்க. அவர்கள் மத்தியிலே இயேசு சொல்றா, பயப்படாதீர்கள், உங்களுக்கு சமாதானம் என்று இயேசு சொல்லி அவர் நினைக்கிறாரு சமாதானத்திற்கு முடிவில்லாதபடி அது பெருகத்தக்கதாக. ஆகவே இந்த சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். இதை குறித்து வேதம் என்ன சொல்றது? இன்னுமா நம்ம அதை பார்ப்போம். யோவான் 14:27 சொல்றாரு, சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் அதை கொடுக்கிறது இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கொலோசியர் 3:15 சொல்கிறாரு, படிங்க. கொலோசியர் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. ஆழக்கடவது ஒரு கற்பனை, ஒரு டிமாண்ட், ஒரு கமாண்ட். என்ன சொல்றாரு? தேவ சமாதானம் உங்கள் உள்ளிந்திரியங்களை, உங்கள் இருதயத்தை ஆழக்கடவது. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். உலகம் தருகிற சமாதானத்தை பேசல, நான் உலகம் கொடுக்கிற சமாதானத்தை கொடுக்கவில்லை, என்னுடைய இட் இஸ் ஃப்ரம் காட், ஹெவன். இது ஹெவன்லி பீஸ். இந்த பீஸை தான் இயேசு கொடுக்க விரும்புகிறார். இது இருந்தாலும் சந்தோஷம், இல்லாட்டினாலும் சந்தோஷம். உலக சமாதானம் இருந்தாதான் சந்தோஷம், இது வேற சந்தோஷம், இது பரலோகத்திலிருந்து வந்த சந்தோஷம். இந்த தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆள கடவது. அங்க பயம் ஆளக்கூடாது, அங்க சந்தேகம் ஆளக்கூடாது, அங்க சோர்வுகள் கவலைகள் ஆளக்கூடாது. வேதம் சொல்லுகிறது உங்கள் இருதயத்தை எது ஆளணும்? தேவ சமாதானம் ஆளட்டும். ஆகவே ஒரு ராஜ்ய நீதியாய் செயல்பட வேண்டும், ஒரு நியாயமாய் ஒரு சிங்காசனம் நிற்க வேண்டும் என்றால் அதன் புத்திரர்கள் யாவரும் சமாதானத்தோடு இருப்பாங்க. ஞானி ஆளுகை செய்தால் அந்த ஜனத்துக்கு சமாதானம், மூடன் ஆளுகை செய்தால் ஜனங்களுக்கு கலக்கம். ஆகவே ஞான பிரபுவாகிய தேவன் ஆளுகை செய்து அந்த ஜனத்துக்கெல்லாம் சமாதான காரணராகி இயேசு இவ்விதமாக பிதாவினிடத்தில் சமாதானம், இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்றவர்களாய் இந்த சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆள கடவது என்று சொல்கிறார். அதுதான் உங்களை ஆளணும். வேற எந்த உலகத்தின் பாரமும் உங்களை ஆளக்கூடாது. கவலைப்பட்டு உன்னை கூட்டிடுவியா குறைஞ்சிருவியா? உங்கள் இருதயத்தை சமாதானமால். பிலிப்பியர் 4:7 சொல்கிறார், அப்பொழுது கவலை வந்துச்சுன்னா, பயப்பம் வந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிடு. எல்லாத்தையும் ஸ்தோத்திரத்தோட சொல்லணும்னு சொன்னார். எப்படி சொல்ல சொன்னாரு? கண்ணீரோட புலம்பலோட எல்லாம் போகக்கூடாது. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினால வேண்டுதலினால தேவனுக்கு தெரியப்படுத்தணும். ஐயா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, ஸ்தோத்திரம் பார்த்துக்கங்க. ஐயா, இந்த கவலை பயம் வந்திருக்குது, ஸ்தோத்திரம் பார்த்துக்கங்க. எல்லாத்தையும் நீங்க போறதுனால இந்த என்னது காரியத்தை குறித்து கவலைப்படாம ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்தினா, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் உங்களுடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் அது காத்துக்கொள்ள வல்லமையா இருக்கிறது. ஆகவே இந்த சமாதானத்தை திருட என்ன செய்யக்கூடாது?
விட்டுடக்கூடாது. ஏசாயா 57:19 தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் தூரமாய் ஆண்டவருடைய பிள்ளையா இல்லாத தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். தூரமா இருக்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப காணியாட்சிக்கு ராஜ்யத்துக்கு வெளியே இருக்கவங்கள்ட்ட எல்லாம் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க ஒரு வீட்டுல போய் பிரவேசித்தா சுவிசேஷம் சொல்ல போறீங்களா? ஒரு வீட்டுக்கு போய் சொன்னா நீங்க என்ன சொல்ல சொன்னாரு? அங்க போன உடனே இந்த வீட்டுக்கு சமாதானம் என்று சொல்லுங்க. அந்த வீட்டுக்கு போன உடனே சமாதானம் என்று சொல்லுங்க. சமாதான காரணம் அங்க இருந்தால் அது தங்கும், இல்லாவிட்டா அது உங்க கூட வந்துடும். ஏனென்றால் நீங்கள் சமாதானத்தின் ராஜ்யத்தின் புத்திரர். போன உடனே இந்த தேவ ராஜ்யத்தை எங்க போய் சொல்லணும்? இதோ ராஜ்யத்தின் நற்செய்தி. என்ன செய்யணும்? ஆகவே சமாதானம் என்று சொல்லுங்க. ஆகவே என்ன சொல்ற? சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அந்த சுவிசேஷத்துக்கு பேர் என்ன தெரியுமா? சமாதானம். சமாதானம் பிரபு உன்னதத்தில் இருந்து சமாதானம் வந்துச்சு. பூமிக்கு வந்து இறங்கின சமாதானத்தின் ராஜா அங்க இருக்கிறாரு. ஐயா, அவர் ராஜாவா இருந்து ஆசாரியார வந்து தம் ஜனத்தை சமாதானத்தினால அதை மூடுகிறார். இந்த கிருபையில பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்துக்குள்ள வாங்க. சமாதானத்தின் சுவிசேஷம் என்று சொல்லி ஒரு வீட்டுக்கு போய் தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூடும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். எபேசியர் 2:17 சொல்லி அல்லாமலும் அவர் வந்து தூரமா, அதை தான் ரெஃபர் பண்றாரு. இயேசு வந்து தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். இயேசு சுவிசேஷம் என்ன சொன்னாரு? சமாதானத்தை அறிவிக்கிறார். பயப்படாதீங்க, எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதீங்க. இயேசு செத்து போயிட்டார் நினைச்சிடாதீங்க. எங்க இயேசு உயிரோடு இருக்கிறார். சமீபமாய் இருக்கிற தேவ பிள்ளைகளை குறித்து சொல்றாரு. அது என்ன செய்யணும்? சமாதானம் சமாதானம் என்று சொல்ல 2 பேதுரு கடைசியா 2 பேதுரு 3:14 ஆகையால் பிரியமானவர்களே சொல்றாரு, காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சன்னதியில் காணப்படும்படி. தேவனுக்கு காத்திருக்கிற பிள்ளைங்களாம் எங்க போய் கடைசியில் எப்படியா? கரையற்றவர்களாய் பிழை இல்லாதவர்களாய் சமாதானத்தோட அவர் சன்னதியில் காணப்படும்படி. அநேகர் நினைச்சுக்காங்க நாங்க கண்ணீரோடு போய் காமிக்கணும், நாங்க அப்படி இப்படி நினைச்சு இதெல்லாம் சொல்லல. சமாதானத்தோட காணணும். அதனாலதான் சொல்றாரு, உங்கள் இருதயத்தை சமாதானம் ஆளணும். செம்மையானவர்கள் முடிவோ சமாதானம். அடிச்சு புரண்டு போய் என்னமோ ஆகி நோய் படுக்கையில போய் ஐயோ ஐயோன்னு கத்திக்கிட்டு போக கூடாது. அங்க போய் உங்கள் தேவனுடைய சந்நிதியில் எப்படி செய்யணும்? பிழையற்றவர்களும் கரையற்றவர்களுமாய் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் சமாதானத்தோடு அவருடைய சந்நிதியில காணப்படணும். எங்கள் ராஜாவால நாங்கள் சமாதானமாய் வாழ்ந்தோம். நாங்க இந்த சமாதானத்துல பிரவேசித்திருக்கிற பிள்ளைங்க. எங்கள் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்கள் இடத்துல இருக்கிறது என்று அவரிடத்துல சமாதானம். ஆண்டவர்கிட்ட போய் புலம்பி என்னப்பா அப்படின்னு போய் நிக்க கூடாது. பேதுரு மாதிரி தூக்க கூடாதா அப்படின்லாம் கேட்க கூடாது. சமாதானத்தோடு காணப்படும் செம்மையானவர்கள் முடிவோ சமாதானம். சரிதானே? ஆகவேதான் என்ன செய்யுது அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு? சந்நிதியில காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள். ஜாக்கிரதை என்ன சொல்லுங்க? எல்லாரும் சொல்லுங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? விஜிலண்டாரு தூங்கிறத ஒருத்தன் சமாதானத்தை திருடிடுவான். நீ சமாதானத்தோடு தேவ சந்நிதியிலே காணப்படும்படி ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. வேதம் எச்சரிக்கிறது. நீ எந்த விதத்திலும் கலங்கக்கூடாது, நீ எந்த விதத்திலும் பயப்படக்கூடாது. சீசர்களை மாதிரி தனியா பூட்டிக்கிட்டு உள்ள உட்காந்தாலும் இயேசு விட மாட்டாரு. இயேசு வந்துருவாரு. உங்களுக்கு சமாதானம். ஏனென்றால் ஒரு ராஜ்யம், நீதியின் ராஜ்யம், நியாயத்தின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும்படி அதன் கர்த்தத்துவம் லார்ட்ஷிப் எதுக்காக இருக்கிறது? லார்ட்ஷிப் த கர்த்தத்துவத்தின் கவர்னிங் பாடியுடைய பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. அது சமாதான ராஜ்யம். ஒரு நீதியின் ராஜா அவர்
மெல்கி சேதேக்கின் முறைமையின்படி ஒரு நீதியின் ராஜா, சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா இருக்கிறாரு. நீங்க என்ன கலவப்படுற? எங்க ராஜா சமாதானத்தின் ராஜா. ஆகவே எங்கள் இருதயம் சமாதானத்தினால ஆளுகையோடு இருக்க வேண்டும். சமாதானமாய் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்ல. சமாதானத்தை இழக்கவே விடக்கூடாது. இந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தை இழக்க கூடாது. தேவன் காரணராகி தம்முடைய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணினா தேவனிடத்திலே நாங்கள் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இந்த ஸ்லாக்கியத்தை இயேசுவின் மூலமாய் பெற்றிருக்கிறோம். இந்த பந்தி அவருடைய ரத்தத்தை காண்பிக்கிறது. இந்த உடன்படிக்கை ஒரு சமாதான உடன்படிக்கை உண்டு பண்ணி இருக்கிறார். இந்த உடன்படிக்கையின் மேன்மேல வந்திருக்கிறோம். ஆகவே தான் எல்லா நிருபங்களும் தேவ பிள்ளைகளை சந்திக்கும் பொழுது, முடிக்கும் பொழுதெல்லாம் தேவ கிருபையும் சமாதானமும் உங்களை ஆள கடவது. கிருபை பெருகட்டும், சமாதானம் பெருகட்டும் என்று வாழ்த்தி முடிக்கிறார்கள். இந்த உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.